கரூர் துயர சம்பவத்தில் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்களையும் பவுன்ராஜ் அவர்களையும் தமிழக போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருந்த இந்த சூழ்நிலையிலே உச்சநீதிமன்ற உத்தரவினுடையபடி எஸ்ஐடி கலைக்கப்பட்டு இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐயிடம் தமிழக அரசு அனைத்து கோப்புகளையும் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவாகியிருந்த இந்த சூழ்நிலையில் இதுவரையில் சிபிஐயிடம் தமிழக அரசு வழக்கு கோப்புகளை ஒப்படைக்கவில்லை. மேலும் இந்த 2 பேர், அதாவது மதியழகன் மற்றும் பொன்னுராஜ் அவருடைய ரிமாண்ட் என்பது நேற்றுடன் நிறைவு பெற்றது. நேற்றுடன் அது நிறைவு பெற்ற அந்த சூழ்நிலையிலே நாங்கள் நேற்று நீதிமன்றத்திலே ஆஜராகி இருவரும் இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்களுடைய கருத்தை கேட்ட பின்பும் எங்களுடைய வாதுரையை கேட்ட பின்பும் மேற்கொண்டு இந்த ரிமாண்டை நீட்டிப்பதா அல்லது ரிமாண்ட் செய்வதை ரத்து செய்வதா என்பது சம்பந்தமாக முடிவெடுக்க வேண்டும் என்று நேற்று நாங்கள் கோரிக்கை வைத்ததை ஏற்று மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இன்றைய தினம் இருவரையும் இந்த நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருந்தார்கள். அதனையடுத்து அவர்கள் இருவரும் இன்றைய தினம் காலையிலே நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டார்கள். உடனடியாக நாங்கள் நீதிமன்றத்திலே ஒரு கோரிக்கை வைத்தோம். இருவரும் சிறைக்கு செல்ல விரும்புகிறார்களா என்பதை நீங்கள் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதையும் ரெக்கார்ட் செய்ய வேண்டும் என்று நாங்கள் முறையிட்டோம். மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இருவரிடமும் நீங்கள் மீண்டும் சிறைக்கு செல்ல விரும்புகிறீர்களா என்று அவர்களிடம் வினவிய பொழுது அவர்கள் நாங்கள் நீதிமன்ற காவலில் இதுவரை இருக்கிறோம், நாங்கள் ஜெயிலுக்கு போக விரும்பவில்லை, எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் செய்யப்பட்டது. பிற்பாடு எங்களுடைய வாதரை கேட்கப்பட்டது. நாங்கள் எங்களுடைய வாதத்திலே இன்றைய தினம் எஸ்ஐடி என்பது கலைக்கப்பட்டுவிட்டது, கலைக்கப்பட்ட ஒரு ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறது எஸ்ஐடி இல்லை, கலைக்கப்பட்டு விட்டது. ஆகையினாலே எஸ்ஐடி இந்த நீதிமன்றத்திலே முன்னிலையாகி ரிமாண்டை நீட்டித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்க முடியாது என்ற ஒரு வாதுரையையும் இந்த 13/10/2025 தேதியிலிருந்து இந்த வழக்கை பொறுத்து புலன் விசாரணை செய்யக்கூடிய அந்த அதிகாரம் சிபிஐக்கு மாற்றப்பட்டு உத்தரவாகி இருக்கிறது. எனவே சிபிஐ மட்டுமே இந்த வழக்கை இனிமேல் விசாரிக்க முடியும் என்றும் சிபிஐ அவர்கள் கேட்டுக்கொண்டால் மட்டுமே நீங்கள் இந்த ரிமாண்டை நீட்டிக்க முடியும் என்றும் மெக்கானிக்கலாக ஒரு ரிமாண்டை நீட்டிக்க முடியாது என்றும் பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளையும் சுட்டிக்காட்டி நாங்கள் ஒரு வாதுரை எடுத்து வைத்தோம்.